சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். நமது கோவில்களிலும் வீடுகளிலும் கல் மற்றும் உலோகத்தாலான கடவுள் சிலைகளை மக்கள் வணங்குகிறார்கள். சக்தி வாய்ந்த உயிரோட்டமுள்ள தங்களை போன்ற மகானை விட இந்த சிலைகளுக்கு மக்கள் அதிக முக்கியத்துவமும் மரியாதையும் கொடுக்கிறார்கள். இந்த சிலைகள் சக்தி வாய்ந்த வடிவங்களா அல்லது வெறும் நம்பிக்கை உருவங்களா? சிலைகள்தான் கடவுள் என்று மனிதன் நம்பி அதிலேயே நிலைத்து போவது சரிதானா, இல்லை அதையும் தாண்டி ஆன்மீகத்தில் உயர்நிலைகளை நோக்கி முன்னேறுவதற்கான வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டுமா? உருவன்று அருவன்று உளதென்று அலதென்று. உருவமும் இல்லை, அருவமும் இல்லை, இருக்கு இல்லை, எதுவுமே இல்லை, வாசித்து காணோனாது. இப்போது எப்படி இதெல்லாம் வருது அப்படின்னா, இந்த உலகத்தில் ரெண்டு இருக்குது. ஒன்று இன்ஆர்கானிக், இன்னொன்று ஆர்கானிக். இந்த கல், காகிதம், கட்டை, மட்டை, மெட்டலு இதிலெல்லாம் இருக்கிறது வந்து ஒரு நான் ஆர்கானிக் மெட்டீரியல். அப்போது உங்களுடைய மனசில் இருக்கக்கூடியதை அதில் கொண்டு போய் நீங்கள் வச்சு நீங்கள் கும்பிட்றீங்க. கண்ணாடியில் ஒரு மண்ணும் இல்லை. கண்ணாடிக்கு எதிரில் நீ தான் உடம்பு, நீ தான் சீப்பு வச்சுருக்க, நீ தான் தலையில் முடி வச்சுருக்க, வாய்க்கிறது நீ தான். அதனால் இந்த மாதிரியான உபகரணங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு பாவனையில் அந்த கடவுளை முயற்சி செய்கிறீங்க. அதாவது அந்த கண்ணாடியிலே இப்போ நீ உன் நிழலை தான் பார்க்குற. அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் நம்ம எல்லாருமே கடவுள் தான். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கடவுளை நாம் வந்து இந்த பிம்பங்களில் பார்க்கிறோம். கல், காகிதம் இதிலெல்லாம் பார்க்குறோம். பட் ஒரு குழந்தை எடுத்த உடனே கராலர் வச்சுருக்கும், நடவண்டி வச்சுக்கிட்டு போகும், கராலர்னு வாங்க. அதை இப்போ உங்களுக்கெல்லாம் நல்லா நடக்க தெரிஞ்சிச்சு, அதனால் நீங்கள் எது கராலர் வச்சுன்னு இருக்கணும்? அந்த மாதிரி ஒரு படிநிலை சாதகனுக்கு ஆரம்பத்தில் இந்த காகிதம், கல், பேப்பரு, கட்டை, மட்டெல்லாம் தேவைப்படுது. பிகாஸ் இட்ஸ் லைக் எ crawler for a person to understand something which he normally cannot grasp at that age, இல்லை at that stage. அதனால் இதெல்லாம் நம்ம பெரியவங்க கொண்டு வந்தாங்க. அதனால் எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை இருக்குது. ஒன்று வந்து சரியைன்னு பேர். சரியை என்னன்னா சரீரத்தினால் செய்கிற பூஜைகள். செய்கிற பூஜையில் தான் இந்த கோயில், விக்கிரகம், நம்ம செய்கிற இந்த எக்ஸ்டர்னல் ரிச்சுவல்ஸு, ப்ளஸ் ஆற்றுல போய் குளிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அதில் தான் வரும். புண்ணிய நதிகள், புண்ணிய க்ஷேத்திரங்கள் இதெல்லாம் அதில் வரும். சரீரத்தை வைத்துக்கொண்டு எப்படியெல்லாம் கடவுளை நீ அடையிறதுக்கு பிரயத்தனப்படுகிறாயோ அதுதான் சரியை. அடுத்த லெவல் வர்றபோது ஒரு மெட்டல், காப்பர், கோல்டு, இந்த மாதிரி மெட்டல் கண்டக்டர்ஸ் இருக்குது. அதில் சில ஜாமெட்ரிக்கல் ப்ரொப்போர்ஷன்ஸில் சில குழிவுகளில் நீங்கள் பண்ணிவிட்டு மந்திரத்தை சொல்கிற போது உங்கள் சவுண்டு அதில் போய்ட்டு திரும்பி வருது. எப்படி ஒரு குளத்தில் கல்லை விட்டெறிஞ்சால் அந்த கண்ணுடைய அலைகள் வந்து குளத்தில் பரவுதோ, அது மாதிரி உங்களுடைய மந்திர துவனி அந்த மெட்டல் பிளேட்டில் போயிட்டு உங்களுக்கே தான் திரும்பி வருது. இது வந்து டு கிரியேட்டுன்னு பேர், டு கிரியேட் தி எனர்ஜி. ஸோ இட்ஸ் கால் கிரியை. ஸோ சரி கிரியை. அதுக்கடுத்து யோகம். யோகம்னா என்ன? இருக்கிறது வேறு, அதே தான் உன்கிட்டையும் இருக்குது. இதுக்கு பிண்டம்னு பேர். ஸோ அண்டத்தில் இருக்கிறதையும் பிண்டத்தில் இருக்கிறதையும் ஜாயின் பண்ணிக்கிறது. இதுக்கான பிரயத்தனங்கள் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து யோகம்னு சொல்லக்கூடியது. யோகம்னா ஜோக்னாக்கா ஜோடினா ஜோடி சேர்க்கறது. எதை சேர்க்கறது? அண்டத்தையும் பிண்டத்தையும் ஜோடி சேர்க்கறதுக்கான பிரயத்தனங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? வெளியே காத்திருக்கா அப்படின்றோம். அப்போ நமக்கு இருக்கிற காற்றையும் வெளிக்காற்றையும் பிடிச்சி உள்ளே வைக்கிறதுக்கு பார்க்குறோம் இந்த கண்டெய்னருக்குள்ளே. இப்படி ஒவ்வொன்றுத்துலேயும் அண்டம் பிண்டம் இணையறதுக்கான சில உத்திகள் நாம் வச்சுருக்கோம். அதே தான் இதே தான் அது. நீங்கள் தியானம் பண்ணுற போது இந்த இடத்துல உங்களுக்கு ஆகாசம் இருக்குது, இப்படி பண்ணுற போது இப்படி கண்ணை வேறு வச்சுன்னு பண்ணுவாங்க நிறைய பேர். அப்போ இந்த ஆகாசத்துக்கு அந்த ஆகாசத்தை கான்டாக்ட் பண்ணிட்டீங்க. அது கீழே வாயு மண்டலம் இருக்குது. இதுதான் மூக்கு வழியாக நீ வந்து மூச்சு இழுக்கிறது. இப்படிலாம் பண்ணிட்டீங்க இல்லையா? இந்த பிகினிங்கில் இதெல்லாம் விரலெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு லெவலுக்கு மேலே இந்த மாதிரி விரலே தேவைப்படாது, அப்படியே தான் வந்துடும். இந்த பக்கம் இழுக்கலாம், இந்த பக்கம் வரலாம், இந்த பக்கம் இந்த மாதிரி தானாகவே வந்துடும். அது இது வாயு சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறம் புண்ணிய நதிகள் எல்லாம் போய் நீராடுறீங்க, இல்லை நீங்களே உதரணி பஞ்சபாத்து வச்சுக்கிறீங்க, அதை கொஞ்சம் இப்படி எடுத்துக்கிட்டு இப்படிலாம் பண்ணுறீங்க. இதெல்லாம் தண்ணிக்கு உள்ள சம்பந்தங்கள். ஒரு கற்பூரம்,
இல்லை இது நெருப்பு யாகம் இதெல்லாம் பண்ணுற போது நம்ம வயிற்றில் இருக்கிற நெருப்புக்கும் வெளியில் இருக்கிற நெருப்புக்கும் கான்டாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இதெல்லாம் தான் வந்து எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறது. நம்மக்கிட்டேயும் அதே தான் இருக்குது, வெளியும் அது தான் இருக்குது. இந்த பிரயத்தனங்கள் மூலமாக ஜோடி சேர்க்குறோம், அண்டத்தையும் பிண்டத்தையும் ஜோடி சேர்க்குறோம். இது 3வது நிலை. சரியை தாண்டியாச்சு, கிரியை தாண்டியாச்சு, யோகம் முடிஞ்சாச்சு. அடுத்தது ஞானம். ஞானம்ன்ற போது என்ன ஆகிடும்னாக்கா அகம் பிரம்மாஸ்மின்றது, நான் தான் கடவுள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. நான் எந்த கடவுளை தேடிக்கிட்டு இருந்தனோ அந்த கடவுள் எனக்கிட்டே இருக்குது. கடை உள், எல்லாவற்றையும் கடந்து உள் இருக்கிறதுனால கடை உள் அப்படின்னு பேர் இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், இந்த பிரகிருதியில் இருக்கக்கூடிய அந்த டிவைன் எனர்ஜியை நம்ம பாவனையில் நமக்கு உடம்புக்குள்ளேயே கொண்டு வர ஆரம்பிக்கிறோம். இந்த 5 எலமெண்ட்ஸையும் வெளியில் இந்த 5 எலமெண்ட்ஸையும் 3வது லெவலில் ஜோடி சேர்த்தோம். அதுக்கடுத்து நான் தான் கடவுளுங்கிற ஒரு பாவனையில் இறங்கிடுறீங்க. அண்ட் நீங்கள் சாதாரணமாக இருந்தால் நீங்கள் குப்புசாமி, கோவிந்தசாமி, ராமசாமி, இப்ராஹிம், ஆப்ரஹாம். நீங்கள் நான் தான் கடவுளுங்கிற ஒரு பாவனைக்கு போகிற போது நீங்கள் எந்த உபாசனை பண்ணுறீங்களோ, நீங்கள் அம்பாள் உபாசனையா, சிவன்தா, பெருமாள் தான், முருகன் தான், கிருஷ்ணர் தான், அந்த உபாசனை தெய்வத்துக்கிட்ட உங்கள் மைண்டை கொண்டு போய் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஸ்லோலி யூ வில் ஸ்டார்ட் ஐடென்டிஃபையிங். நான் கும்பிடுற முருகர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை வச்சுக்கிட்டு உனக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இந்த இடத்துலையோ இல்லை இந்த இடத்துலையோ வச்சுக்கிட்டு ஒரு பாவனைக்கு இறங்க ஆரம்பிச்சிடுறேன். இது 4வது நிலை வர்றபோது நெய்தர் தி தாட் நாட் தி விஷுவலைசேஷன் ஆஃப் ஃபிகர். அதாவது ஃபிகரும் கிடையாது, தாட்டும் கிடையாது. ஒரு குழந்தையோ இல்லை நீயோ ஒரு டீப் ஸ்லீப்புக்கு போகிற போது எப்படி ஆகிடுதோ அப்படி நீ என்ன பண்ணிகிட்ருக்கேனே தெரியாத எல்லா என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. எல்லாத்தையும் மறந்து போயிட்டு நான் எங்கே இருக்கேன், என்ன நடந்துக்கிட்டு இருக்கு எதுவுமே தெரியாது. திடீர்னு ஒரு ஒலிக்கு விழுந்த மாதிரி வரப்போது ஓ நான் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தேனா அங்கிற ஒரு பிரமிப்பு உங்கள்கிட்ட வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து ஞானம். அந்த ஃப்ளிக்கர்ஸ் ஆஃப் தி சைலன்ஸ் இருக்கு இல்லையா, மூமெண்ட்ஸ் ஆஃப் சைலன்ஸ், ஃபர்கெட்டிங் யுவர் பாடி கான்ஷியஸ்னஸ், அதுதான் ஞானத்தில் நீ பெறுகிற. நான் வேறு எனாதிருக்கும் நீ வேறு எனாதிருக்கும் பவதீதம். நான் வேற இல்லை, கும்பிடுற சாமி வேற இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த மனோஸ்திதியை அடையிறது. இப்போ நான் ஒழிந்து நீயாக வேண்டும்னு இதுதான். கும்பிடுறவன் காணாமல் போயிடணும். உப்பில் ஒரு பொம்மை பண்ணி ரிமோட் சிஸ்டம் எல்லாம் வச்சு அது ஒரு ஆற்றுலையோ இல்லை ஒரு தண்ணிலையோ சமுத்திரத்துலேயோ சமுத்திரத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு வான்னு அனுப்புகிறோம். அந்த உப்பு பொம்மை கொஞ்சம் தூரம் போகும், அப்புறம் அந்த தண்ணியில் கரைஞ்சிடும். அந்த மாதிரி பரமாத்மா என்பது ஒரு சமுத்திரம், இந்த ஜீவாத்மா என்பது உப்பு பொம்மை. இது அந்த சமுத்திரத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு போய் அதில் கரைஞ்சி போயிடுது இல்லையா. டோட்டலாக எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி நின்றதுவே எட்டாத பேர்மம் புரியலை, அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஐ வாஸ் கல்ப்டு பை தட் ஜாய்ன்ற மாதிரி. எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி நின்றதுவே அக்கார கடைசியிலே நான் உன்னை அடைந்து உயிர்ந்து போனேன். அக்கார கடைசியிலேருந்து வெறும் பாலில் பொங்க வைக்கிற சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம். கடவுளை அப்படி வர்ணிச்சுட்டு நான் உன்னை அடைந்தேன் உயிர்ந்தேன், நான் உருப்பிட்டேன், போனேன்னா காணாமல் போயிட்டேன்னு அர்த்தம். யார் தேடி நானும் உப்பு பொம்மை தேட புறப்பட்டது சமுத்திரத்தில் கலந்து போச்சு. இப்போ யாரெல்லாம் கடவுளை தேடி கிளம்புனாங்களோ அவங்க கடவுள்லேயே கலந்து போயிட்டாங்க. இதுதான் ஹையஸ்ட் லெவல். இது எல்லாராலையும் சாத்தியம் இல்லை இல்லையா. அதனால் ஒரு பரமாச்சாரியார், ரமண மகரிஷி, இந்த மாதிரி மகான்கள் இருக்காங்க இல்லையா, பெரிய நிலைகளை தொட்டவங்க, அவங்க கரைஞ்சி போயிடுறாங்க. தேட ஆரம்பிக்கிற போது ரமண மகரிஷியும் ராமசரத்குமார் சாமியோ அருணாச்சலேஸ்வரரையோ இல்லை ராமனையோ தேடி இருப்பாங்க, அவங்களுடைய உபாசனா மூர்த்தின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் பிகம்ஸ் டோட்டல். இதெல்லாம் வந்து நாம் நம்ம வச்சு கொண்டு சாதிக்கிற விஷயங்கள். ஒவ்வொன்றுமே ஒரு அனுபவம் தான். அதாவது நீ செய்கிற எல்லா பிரயத்தனங்களுமே நீ மறந்து போய் இருக்கக்கூடிய உன்னுடைய டிவைன் ஸ்டேட்டை ரீகலெக்ட் பண்ணுறதுக்கான பிரயத்தனங்கள். யூ ஆர் ஆல்வேஸ் தேர் இன் திஸ் வேர்ல்டு, யூ ஆர் ஆல்வேஸ் தேர். ஒரு கஸ்தூரி மான்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு வாசனை வந்துக்கிட்டு இருக்கும். அந்த வாசனை தேடி வாழ்நாள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். கடைசியில் அது சாகிற போது எந்த வாசனை தேடி இது அழிஞ்சதோ அந்த வாசனை அது மூக்கு மேலேயே இருந்ததுன்ற விஷயம் தெரிஞ்சுக்கும். அப்போ நம்ம எந்த கடவுளை தேடி வாழ்நாள்லாம் போகிறோமோ சில பேருக்கு இடையில் கிடைச்சிடுது, சில பேருக்கு சாகிறப்போ தான் கிடைக்கிது. ஆனால் கிடைக்குது. ஒரு ஆள் சாகிற போது அவனுக்கு அந்த டிவைன் விஷன் கிடைக்குது. நாம் யார்,
இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தோம், எதுக்கு உலகம் வந்தோம், நம்ம வந்த மிஷனில் எவ்வளோ ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிலாம் சாகிறதுக்கு முன்னே தெரியும். ஒரு சினிமா காட்டுற மாதிரி ஒன்று காட்டுவாங்க. அதுதான் வந்து சித்ரா குப்தம்ன்றது. சித்திரம்னா ஓவியம், குப்தம்னா ரகசிய ஓவியம். நீ சாகிற போது த சீக்ரெட் போர்ட்ரேட் இஸ் ஷோன் டு யூ அபவுட் யுவர் பாஸ்ட் அண்ட் வாட் யூ மிஸ்ட் ஆன் திஸ் பர்த் அண்ட் தட் யூ ஹவ் டு கம் பேக் அகெயின் ஆர் நாட்டுங்கிறது அந்த நிலையில் தெரியும். அதனால் உலகத்தில் எல்லாருக்கும் ஞானம் கிடைக்குது. வாழ்கிற காலத்திலேயே ஞானம் கிடச்சிட்டா உனக்கு ரொம்ப சந்தோஷம். செத்த பின்னால் சங்கரா சங்கரா நீ என்ன புரியும், திருப்பி தான் உலகத்துக்கு வரணும். யூ ஹவ் டு கம்ப்ளீட் யுவர் ஜர்னி மீன்ஸ் யூ ஹவ் டு கம் பேக் அகெயின். இதெல்லாம் பெரிய சப்ஜெக்டு. ஸோ அண்டம் பிண்டம் ரெண்டும் ஒன்றே தான். ஒரு அண்டா நெறி சக்கரை பாயசம் பண்ணி உனக்கு ஒரு டம்ளரில் கொடுத்தா கூட இல்லை மக்கில் கொடுத்தா கூட ரெண்டும் அதே தான். ஆனால் அது அண்டா, இது சின்ன கண்டெய்னர். ஸோ உலகம் பூராவும் இருக்கக்கூடிய பரமாத்மா சக்தியை நீ ஒரு டம்ளர் மாதிரி உன்னுடைய கண்டெய்னரில் பிடிச்சி வச்சுருக்க. இப்போது ஒரு கடலில் அலை இருக்குது, அந்த அலையும் கடலும் ஒன்று தான். நீ பார்த்தியானா அந்த அலையோட டேஸ்ட்டு கடலோட டேஸ்ட் ஒன்றா தான் இருக்கும். அலையும் கடலும் ஒன்று தான். அந்த மாதிரி அந்த பரமாத்மா என்று சொல்லக்கூடிய மேக்ஸியும் இந்த மினியும் ஒன்று தான். அதே காரம் மனம் நிறம் குணங்கள் எல்லாம் நம்மக்கிட்டேயும் இருக்குது. அலைகள் கடலில் தோன்றுறது, கடலில் மறைஞ்சு போகுது. கடலில் தான் தோன்றுறது, கடலில் தான் மறைஞ்சு போகுது. இது ரெண்டாவது லாஜிக். நாம் கடவுளிடத்திலிருந்து வந்தோம், கடவுளில் கரையில போகிற. ஆனால் நீ பார்த்த அலை உங்கள்கிட்ட வர்றதில்லை, க்ரஸ்ட்டுன்னுவாங்க. அந்த அலை அதுக்கு முன்னால் இருந்த அலையை, அதுக்கு முன்னால் இருந்த அலையை தள்ளி 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 உங்கள்கிட்ட வந்து சேர்ற அலைக்கும் நீ பார்த்து பயந்த அலைக்கும் சம்மந்தமே இல்லை. இல்லையா? அது வேறு இது வேறு தான். இது தான் 3 பாவனையில் சொல்கிறாங்க. ஆதிசங்கராச்சாரியார் சொல்கிற பரம அத்வைத்தம் என்பது இப்போ நான் சொன்னது தான். அலையும் கடலும் ஒன்று தான், எல்லா அலைகளும் சேர்ந்தது தான் பரமாத்மா சாகரம், அந்த மாதிரிலாம் சொல்கிறது இல்லையா? அதுதான் வந்து அத்வைத்தம். ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறது. துவைத்தம்னாக்கா ரெண்டும் வேறு வேறேன்னு. அந்த ரெண்டும் வேறு வேறுன்னு எப்படி சொல்கிறாங்க? கடல் இருக்குது நடுவில், அதுதான் பிறவி பெருங்கடல். இந்த பிறவி பெருங்கடலுக்கு அந்த பக்கம் பரமாத்மா இருக்கான், கடலுக்கு இந்த பக்கம் ஜீவாத்மா இருக்கு. நடுவில் ரெண்டையும் இந்த பிறவி என்று சொல்லக்கூடிய கடல் பிரித்து வச்சிருக்கு அப்படிங்கிறது துவைத்தம். அது வேற இது வேற. விசிஷ்டாத்வைத்தம் ஆஃப் ராமானுஜர் என்ன சொல்லுதுன்னா, ஆமாம் அந்த பக்கம் பரமாத்மா இருக்கார், நீ ஜீவாத்மா, நடுவில் பிறவி சாகரம் இருக்குது. ஆனால் ஒரு குரு என்று சொல்லக்கூடிய ஒரு போட்டு கப்பல் ஒன்று கட்சிச்சுன்னா இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போய் ஈசன் எந்த நீடி நீழலேன்னு அந்த பகவானுடைய பாதத்தில் நித்திய சூர்யா இளைப்பாறலாம் அப்படிங்கிறது. யூ வில் கோ தேர் அண்ட் ரிலாக்ஸ். ஈசன் எந்த எண்ணெயடி நீழலில் அங்கே போய் இளைப்பாறலாம். அதுக்கு ஒரு குரு என்று சொல்லக்கூடிய இந்த போட்டு இல்லை ஏதோ ஒன்று கிடைக்கணும். உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் ஒரு ஸ்டீம் போட்டு ஸ்டீம் கப்பல் கிடச்சிடும், டக்குன்னு போயிடுவேன். அது பெரிய மகான்கள். அதிர்ஷ்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் உனக்கு ஏதோ இந்த வயலஸாக போடுற போட்டாவது கிடைக்கும், முன்ன பின்ன ஆகலான்னா நீயும் போவேன், கட்டாயம் நீயும் போவேன். இதுக்கு நடுவில் இன்னொரு ப்ராபபிலிட்டி இருக்குது. என்னன்னா, நீ சமுதிரத்தில் கையும் காலையும் அடிச்சுக்கிட்டு தத்தளிச்சிட்டு இருந்தால் உன்னை கப்பல்காரன் பைனாக்குலரில் பார்த்து ஒரு ரெஸ்கியூ போட் அனுப்பிச்சு கப்பலில் தூக்கின்னு போய் சேர்த்துருவான். இல்லை போட்டுக்காரன் பார்த்தா அவன் போட்டில் போட்டுன்னு போய் உன்னை சேர்த்துருவான். ஆனால் நீ தண்ணிக்குள்ளே மூழ்கி போட்டேன்னா உன் தலைமையிலேயே கப்பல் போகும், ஆனால் உன்னை காப்பாற்ற முடியாது. ஸோ த ஹோல் ஐடியா ஆஃப் டீச்சிங் யூ வாட் இஸ் ஞானம் இஸ் ஆல் அபவுட் ஆஸ்கிங் யூ டு somehow மேனேஜ் டு ஃப்ளோட். அப்போ நம்ம ஏன் உள்ளே போயிடுறோம்னா, வெயிட்டு ஆசைகளால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த ஆசைகள் ஜாஸ்தி ஆகிற போது நாம் மூழ்கி போயிடுறோம். கல்லை கட்டிட்டு கடலில் நீந்த முடியுது இல்லையா, அந்த மாதிரி. இதுதான் அருணகிரி சொல்கிறது. நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருக. என் நெஞ்சம் ஆசைகளால் கனமாகிய கல்லாக மாறி இருக்கிறது. அந்த கல்லை கரைச்சாதான் நான் கை காலை ஆட்டிக்கிட்டு கப்பலுக்காக காத்துட்டு இருக்க முடியும், இல்லைன்னா நான் முழுகிடுவேன். அதுக்காக நான் முருகனிடத்தில் தஞ்சம் செய்து சரணாகதி செய்து இதை பாடுறேன். கந்தர் அனுபூதி. நெஞ்ச கன கல் நெகிழ்ந்து உருக. அந்த கல் என்னை விட்டு போகிறதுக்காக தஞ்சம் கேட்டு முருகனிடத்தில் நான் இந்த கந்தர் அனுபூதியை சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீ பாகவதம் சொன்னாலும் சரி, பகவத்கீதை சொன்னாலும் சரி, கந்தர் அனுபூதி சொன்னாலும் சரி, சிவபுராணம் சொன்னாலும் சரி,
அதெல்லாம் தெரியாமல் நீ சேர்த்து வச்சிருக்கிற இந்த கனக்கல் இருக்கு இல்லையா, அது கரையை வைக்கிறதுக்காக தான். இந்த கல்லை வச்சுக்கிட்டு நீ நீந்த முடியாது. கட்டை இருந்தால் நீந்திடுவேன், கட்டை இருந்தால் அதை பிடிச்சிக்கிட்டு நீந்திடலாம். ஆனால் கல்லை வச்சுக்கிட்டு நீந்த முடியாது. அதுக்காக தான் கோயில்கள், அதுக்காக தான் இந்த மாதிரி புக்ஸு பெரியவங்க எல்லாம் வர்றது, உங்களுக்கு ஐடியாலாம் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆசைக்கூர் பக்தனேன் அப்படிங்கிறார் அழகிரிநாதன். நாம் ஆசைகளால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். அதனால் அந்த ஆசைகள் இந்த கனமாகிய கல்களை கரைக்கிற போது நம்ம கையும் காலையும் லொட்டு லொட்டுன்னு அடிச்சுக்கிட்டு பிறவிக்கடலில் மூகாந்து இருப்போம். அப்போ யாரோ ஒரு நம்ம யதாசக்திக்கு ஒரு போட்டோ, ஸ்டீம் போட்டோ, கப்பல்காரனோ வந்து நம்மளை காப்பாற்றி அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பான். இதுதான் வள்ளலார் சொல்கிறது. இக்கரை கடந்தீடில் அக்கறையே இனிப்பது நடராஜ சர்க்கரையே. இது பிறவி, அது கடவுள் இருக்கிறனும். இந்த கரையை கடந்து அந்த கரைக்கு போகணும். அங்கே யார் இருக்காங்க? நடராஜன் சொல்லக்கூடிய சர்க்கரை இருக்குது. இக்கரை கடந்தீடில் அக்கறையே இனிப்பது நடராஜ சர்க்கரையே. இது வள்ளலார் அதே தேரியை கொஞ்சம் புரிகிற மாதிரியாக நமக்கு சொல்கிறார். இதுதான் சினிமா பாட்டிலையும் அவங்க வேறு மாதிரி சொன்னாங்க. நீ அக்கறை, நான் இக்கரை, எறும்புக்கு என்ன அக்கறை, அந்த கரையில் நீ இருக்கிற, இந்த கரையில் நான் இருக்கேன், எறும்புக்கு என்ன அக்கறை. இதில் என்ன? ஸோ பெரிய பெரிய விஷயங்கள் வள்ளலார் சொல்கிறது தான் அந்த இக்கரை அக்கறை பாட்டிலையும் இருக்குது. இது லவ்வுக்கு சொன்னாங்க சிற்றின்பம், அது பேரின்பம், கடவுளை அடையிறதுக்கான பெரிய விஷயமா அதை சொன்னாங்க. ஸோ லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் யாருக்கும் தெரியறதில்ல. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மேலாசம் சொல்லுவாங்க, அவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்க, இல்லை எவ்வளோ விஷயம் தெரியும்னு ஒரு பீட்டு விடுறதுக்காக வந்து உனக்கு கொஞ்சம் நஞ்சம் புரியறதையும் புரியாமல் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா தே வாண்ட் டு ஷோ ஹவு நாலெட்ஜபிள் தே ஆர். அதனால் என்ன ஒரு பிரம்மையில் இருக்கிறதுனால அவங்க நம்ம ஒரு யாருக்கு எதை சொல்லணுமோ அதை புரிய வைக்கிறது தான் நம்ம நோக்கமே தவிர, நம்ம எவ்வளோ வந்து நாலெட்ஜ் வச்சுருக்கோன்றதை சொல்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம பெரியவங்க கண்டுபிடிக்கலை. சுலபாய சுசீலாய, சுலபமாக இருக்கணும், சுசீலமான நல்ல குணங்களோடு இருக்கணும். அதுதான் ஒரு குருவோட வேலை. இப்போ காஞ்சி பெரியவர் வந்து சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியும்ல, தெய்வத்தின் குரலில் சாதாரணமாக ஒரு சாதாரண ஆளுக்கும் புரிகிற மாதிரி அவரெல்லாம் சொல்லுவார். இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ரெண்டே கொட்டேஷன் வச்சுக்கிட்டு பகுருப்யாம் ருப்யாம்னா சொல்லி அவங்களுக்கு எல்லாரும் பிரமிச்சு போயிருக்கணுங்கிற ஒரு மித்தில் மாட்டேங்கிறாங்க. அதில் அவனுக்கும் லாபம் இல்லை, உனக்கும் லாபம் இல்லை. அர்ச்சமாவே நீ எவ்வளோ வருஷம்தான் அரிச்சிக்கிட்டு உட்காந்துட்டே இருப்பேன். இதுதான் ப்ராப்ளம். காஞ்சி மகாபெரியவர் இருந்தபோது ஒரு கனபாடிகள் வந்தார். கனம் பண்ணினவங்களுக்கு கனபாடிகள் பேர், கனமான பாடிகள் வச்சுருக்கிறவங்க. ஒரு கனபாடிகள் போகிறார், தன்னுடைய நாலெட்ஜை காட்டணும். அதனால் பரமாச்சாரர்கிட்ட போய் இப்படி கை வச்சுட்டு, இது போலி வினயம்னு பேர் இருக்கு, இப்படி வச்சுக்கிட்டு அதி வினயம் தூர்த்தா லட்சணம்னு சான்ஸ்கிரிட் சொல்லுவாங்க. ரொம்ப கொடுக்க முடி போட்டால் அவன் தூர்த்தான்னு தெரிஞ்சுக்கோன்ட்டு. அதி வினயம் தூர்த்த லட்சணம். பெரியவிட்டு போய் ஒரு பகவத்கீதையில் ஒரு சின்ன சம்சயம் அப்படின்னாராம். பெரியவருக்கு இந்த மாதிரி எவ்வளோ பேர் பார்த்துருப்பார். அவர் போய் அவருக்கு ஒரு சிம்மாசனம் கொண்டு வா அப்படின்னாராம். சிம்மாசனம் உட்காருங்க அப்படின்னாராம். ஒரு ஆளை கூப்பிட்டு அவருக்கு விசிறினாராம். நான் எத்தனையோ வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் புரிய மாட்டேங்கிறது. இவா எவ்வளோ பெரிய மேதாவியாக இருந்தால் ஒரு சின்ன டவுட்டு தான் அவருக்கு இருக்கும், ஒரு சின்ன சமயம் தான் இருக்கணும். அவர் நோக்கம் தெரியாதது இல்லை, தனக்கு தெரிஞ்சது இவர்கிட்ட காட்டிட்டு தன்னை அறிவாளின்னு காட்டிக்கிறதுக்கான ஒரு பிரயத்தனம் அது. அதனால் இந்த மாதிரி ஆளுங்களையும் பரமாச்சாரியா டைப் ஆஃப் பீப்புள் ஹேண்டில் பண்ணுறாங்க. அண்டு ரொம்ப யாருக்கு விஷயம் தெரியுமோ அவங்க ரொம்ப சிம்பிளாக தான் பேசுவாங்க. பரமாச்சாரியார் தெய்வத்தின் குரல் எத்தனை வாயிலிங்கதோ படிச்சுப்பார், ஒன்றுமே அதில் புரியாததே இருக்காது, சாதாரண ஆளுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். இது அந்த காலத்தில் மணிப்பிரவாளம்னு வாங்க, அதில் வணக்கம்னு சொல்ல மாட்டாங்க, உபய குசோல பரின்னுவாங்க. வணக்கம்தான் அது, ஆனால் அதை உபய குசோல பரின்னுவாங்க. யாருக்காவது உபய குசோல பரி தெரியுமா? ஒரு காலத்தில் ஆந்தவடனில் வணக்கத்தை உபய குசோல்னு விடுனான், நாளில் அவனே வணக்கத்துக்கு வந்துட்டான். ஸோ நிறைய பேர் இந்த பல்வேறு வகையான தமிழ் விதவிதமான காலகட்டங்களில் வந்துச்சு. தமிழில் களப்பிரர்கள் ஆண்டார்கள், சாளுக்கியர்கள் ஆண்டார்கள், விதவிதமாக ஆண்டபோது அவங்களது லாங்குவேஜ் எல்லாம் நம்மக்கிட்ட வந்து தொலைச்சிச்சா. அதனால் நீ பழைய காலத்து தமிழ் புக்கு இல்லை இதெல்லாம் படித்தா ஒன்றுமே புரியாது. இப்போ பாம்பன் சுவாமி நிஜமாகவே முருகனை பார்த்தவர் தான், ஆனால் அவர் எழுதின ஒரு புக்கும் உனக்கு ஒரு வரி கூட புரியவே புரியாது.
தகராலே ரகசியம், பரிபூர்ணானந்த போதம், இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காரு. ஆனால் எதுவும் ரீச் ஆகலை ஜனங்கிட்ட. ஏன்னா அதனுடைய தமிழ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ நாலெட்ஜுங்கிறது நம்ம ஷேர் பண்ணுறதுக்காக தான் இருக்குது. யூ ஹேவ் டு ஷேர் வாட் வி நோ வித் ஆல் அதர்ஸ். இதை விட்டுட்டு ஒரு பிரமிப்பை உண்டாக்குறதுக்காக சொல்கிற எந்த நாலேஜும் யூஸ்ஃபுல்லாக இல்லை. நகி நகி ரட்சதி டுக்ருங்காரனே. ஆதிசங்கரர் காசியில் போயின்னு இருக்கார். காசி பண்டிதர்கள்லாம் உட்காந்துக்கிட்டு அங்கே பெருசாக கனம் பண்ணிட்டு இருக்காங்க, வேதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் டுக்ருங்காரனேன்னு ஒரு கிராமர் அவங்க படிச்சுட்டு இருக்கிறது. ஆதிசங்கரர் போகிறார், நகி நகி ரட்சதி டுக்ருங்காரனேங்கிறார். இதெல்லாம் உதவாதரா உனக்கு, என்ன தான் பண்ணணுன்னா பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூலமதே, கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறா, வேறு ஒன்றுமே உனக்கு தேவையில்லை, இதெல்லாம் வேஸ்ட்டுன்ற மாதிரி இன்னொரு வார்த்தையில் சொல்லணும். இந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட்ஸ் வரும். ஒரு ஆள் இருந்தான், சாதாரண இன்னசென்ட் சொல்லுவோம். அவன் மரத்தை சுற்றுற போது பத்மநாபா மரப்பிரபோ பத்மநாபா மரப்பிரபோன்னு சுற்றினேந்தான். அது அப்படி இல்லை, பத்மநாபா அமரப்பிரபோ. பத்மநாபனே அமரர்கள் தேவர்கள், அமரர் அவங்களுக்கு நீ பெரிய ஆள், தேவாதிராஜன் அர்த்தம். பத்மநாபா அமரப்பிரபோ, தேவர்களுக்கு தலைவனேன்னு அர்த்தம். இவன் இன்னசென்ட் ஃபெல்லோவா, அதனால் பத்மநாபா மரப்பிரபோ அப்படின்றான். ஒரு கணபாடிகள் அங்கே வர்றாரு, அப்படிலாம் சொல்லக்கூடாது, பத்மநாபா அமரப்பிரபோ அப்படின்றான். இவன் ட்ரை பண்ணி பார்த்தான், சுட்டு பார்த்தாலையும் வரல அவனுக்கு. அதனால் மரம் சுற்றுறதையும் விட்டான். அப்போ பெருமாள் அந்த மேதாவிலாசத்தில் இருக்கிற ஆள்கிட்ட வந்து கனவுல பட்டான்னு ஒரு அடி அடித்தாரான். உலகத்திலேயே ஒருத்தன் தான் என்னை நினச்சி மரத்தையாவது சுற்றிக்கிட்டு இருந்தான், நீ அவனை கரெக்ட் பண்ணுறதா நினச்சி அவனையும் கெடுத்துட்டியடா பாவி. அவன் என்ன சொல்லிட்டான், மரங்களுக்கு தலைவனேன்னு சொன்னான். அப்போ நான் மரம் இல்லையா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மரம் நான் தான், மரங்களுக்கு தலைவனேன்னு சொல்கிறான், சொல்லிட்டு போட்டுவேன் இல்லையா, இவனுக்கு என்ன போச்சு இது இல்லைன்னாரான். அது மாதிரி நம்ம யாரையும் கரெக்ட் பண்ண தேவையில்லை. கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள். யார் படிக்காமல் இருக்கானோ அவன் எல்லாரை விட ரொம்ப நல்லவனான். ஏன்னா அவனுக்கு எந்த திமிருமே இருக்காது. கண்ணப்ப நாயனாக இருக்கான், அவன் இன்னும் படிக்கவே இல்லை, பண்ணி வேட்டையாடுறதுக்கு தான் போனான். ஆனால் அந்த காலத்தினாதர் காட்டில் உட்காந்துக்கிறத பார்த்த உடனே அவர் பசியாக இருப்பாருன்னு இவன் போய் மட்டனை கொண்டு போய் வைக்கிறான். அவருக்கு குளிக்கணுமேன்னு சொல்லி வாயில் தண்ணி கொண்டு போய் அவர் மேலே துப்புறான், இலத்தலையெல்லாம் பறித்து போடுறான். நைட்டில் அவருக்கு வந்து பாதுகாப்பு வேணுமேனு வில்லம்பு வச்சுக்கிட்டு அவர் பக்கத்தில் நைட்டெலாம் நின்றுக்கிறான். இதெல்லாம் பார்த்த அங்கே சிவாச்சாரியார் இருக்கார் இல்லையா, அவர் யாரோ அபிஷ்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சிவங்கிட்ட, நீ அவன் காதில் குளுமி எடுத்துரு, மூக்க நோண்டிடு, இப்படிலாம் வந்து ப்ரே பண்ணுறார், அவனை தண்டிக்கணும் நீன்ட்டு. சாமி சொல்கிறான், அவனுடைய அன்பெல்லாம் என்னை அறியும் அன்பு, அவனுடைய அறிவெல்லாம் என்னை அறிவதற்கான பிரயத்தனம், நீ ஓரமாக நின்று பாரு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. சிவாச்சாரியர் ஒழிஞ்சுன்னு இருக்காரு. சிவன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஒரு கண்ணில் ரத்தம் வர மாதிரி பண்ணுறாரு. இவன் பச்சையிலெல்லாம் கொண்டு வந்து எல்லாம் போடுறான், ஒன்றும் விளங்குற. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், தன்னுடைய அம்பில் கண்ணை தோண்டி வச்சு அப்புறம் நின்று போச்சு ரத்தம். அவனை இன்னும் சோதிக்கணும்ல, சாமி இந்த கண்ணிலையும் ரத்தம், அவனுக்கு இந்த கண்ணு இல்லையா, அப்போ ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு அதையும் நோண்ட போகிறான். ஆனால் என்ன பண்ணால் செருப்பு காலை தூக்கி இப்படி அடையாளத்தை வச்சுட்டான், இப்படி பிடிங்கி வைக்க போகிறான் அந்த இடத்துல. அப்போ நில் கண் அப்ப அப்படிங்கிறார். நில் கண்ணை அப்பாதேன்னு அர்த்தம். அவன் பேர் திண்ணன். நில் கண் அப்பன்னு சொன்னதுனால கண்ணப்பன் ஆயினான். ஸோ பின்னால் வந்தவங்கெல்லாம் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பினால் கண் அப்பா வல்லேன்னு அல்லேன்னாங்க. அவனை மாதிரி என்னால் கண்ணெல்லாம் எடுத்து அப்ப முடியுமான்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் நீ காளஸ்தி கோயிலுக்கு போ, காளஸ்திநாதருக்கு பக்கத்தில் கண்ணப்பனுக்கு ஒரு சிலகுது. அங்கே இருக்கிற அந்த வேதி ஸ்காலர்லாங்கிறாங்க இல்லையா, அவங்க சிவனுக்கு கற்பூரம் காட்டிட்டு கண்ணப்பனுக்கும் காட்டின்னு உட்காந்தே இருக்கிறாங்க. அப்போது ஒரு கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கிற அன்பு கடவுளுக்கு ரொம்ப பிரீத்தி. அதனால தான் பைபிளில் இயேசுநாதர் சொல்கிறாரு, பிளஸ்ஸட் ஆர் தோஸ் வித் சைல்ட் லைக் இன்னசென்ஸ் பிகாஸ் த கேட்ஸ் ஆஃப் ஹெவன்ஸ் ஓப்பன் ஃபார் தம்னு அர்த்தம். ஒரு குழந்தையினுடைய இன்னசென்ஸ் யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்காக சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு வைக்கின்றன, அதனால் அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இயேசுநாதர் எப்பயும் சொல்லுவார், இந்த குழந்தைங்களெல்லாம் எங்கிட்ட அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு கள்ளங்கப்படி இல்லை, ஒரு மேதாவிலாசத்தில் இருக்கிறவங்களும் இந்த குழந்தைங்களுக்கு கள்ளங்கப்படி இல்லையா, அவங்க எனக்கு உகப்பானவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஸோ ஆன்மீகன்றது ஒரு பெரிய சப்ஜெக்டு.
இது எவ்வளோக்கு எவ்வளோ நாம் இன்னோசென்ட்டாக இருக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கிடைக்கும். நாம் இந்த புக்கிஷ் நாலேஜை வச்சுக்கிட்டு பெரிய அளவுக்கு தேடுற போது லேட் ஆகும். கிடைக்காதுன்னு நானும் சொல்லலை, லேட் ஆகும். ஏன்னா அந்த புக்கிஷ் நாலேஜுக்கு பின்னால் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு வித்யா கர்வம்னு சொல்லுவாங்க. எனக்கு இது தெரியும்னு காட்டிக்கிற ஒரு பிரயத்தனம் இருக்கும். அதுவே அவங்களுக்கு தடையாக போயிடுறது. ஸோ இதெல்லாம் சில தாட்ஸ் ஃபார் திஸ் கொஸ்டின். தேவாரம் முதல் பெரிய புராணம் வரை சைவச் சமய நூல்களின் தொகுப்புதான் பன்னிரு சைவத் திருமுறைகள் என்று அழைக்கப்படுகின்றன என்றும் இவற்றை நம்பியாண்டார் நம்பி என்பவர்தான் தொகுத்தார் என்றும் கூறப்படுகிறது. இந்த தொகுப்பினை திருமுறைகள் என்று அழைப்பதன் காரணம் என்ன? திருனா அழகிய, தெய்வத்தன்மை வாய்ந்த அப்படின்னு அர்த்தம். முறைனாக்கா கேட்டகரைஸ்னு அர்த்தம், சாப்டர்ஸ். ஸோ ஒரு தெய்வீகமான விஷயங்களை சாப்டரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்குற மாதிரி புக்கு, பிரிண்ட்டு, மீடியாலாம் இல்லாத காலத்தில் எல்லோரும் எழுத்தாணியில் ஓலையில் வச்சு எழுதியிருப்பாங்க. அண்டு சில விஷயங்கள் சிதம்பரம் மாதிரி பழைய காலத்து கோயில்களில் ஒரு ட்ரெஷர் மாதிரி பாதுகாக்கப்பட்டன. ஏன்னா அந்த காலத்தில் எல்லாரும் பெரிய படிப்பாளிங்கெல்லாம் கிடையாது, கொஞ்சம் பேர் தான் படிச்சிருந்தாங்க. ஸோ அங்கே பாதுகாக்கப்பட்டிருந்தன. இதையெல்லாம் நம்பி ஆண்டார் நம்பி என்பவர் அவருக்கு ஒரு கடவுளுடைய இன்ட்யூஷனில் இந்த மாதிரி எடுத்து இதெல்லாம் தொகுக்கணும்னு சொன்னதுனால அவர் தொகுத்தார். இப்படி தான் அந்த நூல்கள்லாம் வெளியே வந்தன. அப்படி வந்த நூல்கள் கூட ஓலையில் தான் எழுதப்பட்டது. பிரிண்டிங் மீடியாலாம் அப்பயும் வரல. அதுக்கு பின்னாடி உவே சாமிநாதையர்னு ஒருத்தர் இருந்தார். அப்புறம் தேப்போ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இருந்தார். கிவா ஜெகநாதன் இருந்தாங்க. இந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையுடைய ஸ்டூடெண்ட்டு தான் இவர் டாக்டர் உவே சாமிநாதையர். ஸோ அவரும் கிவா ஜெகநாதனும் கட்டை வண்டி கட்டிக்கிட்டு, அந்த காலத்தில் பஸ் ஆயிடுச்சு, ஊர் ஊராக போய் உங்கள் வீட்டில் ஏதாவது ஓலையில் கட்டு இருக்குதான்னு கேட்டு செல்லரிச்சு போயிருந்ததெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒதுக்கி மற்றதெல்லாம் தேர்ந்தெடுத்து அதை வச்சு தான் இவங்க இந்த நூல்களெல்லாம் திருப்பியும் கொஞ்சம் உயிரோடு கொண்டு வந்தாங்க. அதுக்காக ரொம்ப பாடுபட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இது கிடைக்கலன்னு திருநெல்வேலி பக்கத்தில் திருக்குறுங்குடிங்கிற ஊருக்கு போயிட்டு வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த கிடைக்கலையே, இந்த சாப்டர் கிடைக்கலையே, கண்டினியூ ஆக மாட்டேன்றதேங்கிற மாதிரி. அப்போ அந்த வழியாக பெருமாளை கூப்பிட்டுட்டு ஊர்வலம் போடுற போது அவங்க உட்காந்து ப்ரே பண்ணியிருக்காங்க. பெருமாளே, உங்கள் ஊரில் நாங்கள் உட்காந்துட்டுருக்கோம், எங்களுக்கு அந்த சாப்டர் கிடைக்கணும்னு. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு வயசானவர் எங்கள் வீட்டு அட்டையில் இருந்தது இருந்தாங்கன்னு கொண்டு கொடுத்துருக்காரு. இவங்க தேடி இருந்தது அதுதான். இந்த மாதிரி உழையும் முப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாத உயர்த்து போவாங்க. விதி எப்படி இருந்தால் கூட முயற்சி செய்தால் கடவுள் திருவினையாக்கும். திருவினைன்னா நல்ல செயல்களுக்கு வழியெல்லாம் காட்டிடும்னு அர்த்தம். அவங்க பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இப்படி தான் இது இன்றைக்கி நீங்கள் பார்க்குற 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு எல்லாமே அவங்க தான் தொகுத்தாங்க. இல்லைன்னா இது எல்லாமே அழிஞ்சு போயிருக்கும். எதுவுமே இருந்திருக்காது. ஈவன் சிலப்பதிகாரம், சிவக சிந்தாமணி, மணிமேகலை எதுவுமே இருந்திருக்காது. அவங்க 2 பேர் தான் மேக்சிமம் இதுக்காக பிரயத்தனப்பட்டவங்க. ராமாயணத்தில் சீதாதேவியிடம் இருந்த சிவதனுசுவை முறித்த பிறகே ஸ்ரீராமருக்கும் சீதாதேவிக்கும் திருமணம் நடந்தது. சிவதனுசு உடைக்கப்பட்டதால் கோபம் கொண்ட பரசுராமர் தான் வைத்திருந்த விஷ்ணு தனுசுவுக்கு நான் ஏற்றச் சொன்னபோது ஸ்ரீராமன் சாக்ஷாத் மகாவிஷ்ணுதான் என்று உணர்ந்து கொண்டதால் அதை ஸ்ரீராமரிடமே ஒப்படைத்து விட்டார் என்று ராமாயணம் கூறுகிறது. ஆனால் மகாபாரதத்தில் விதுரன் வைத்திருந்த தனுசு அல்லது கோதண்டம் அல்லது கோவர்தனம் என்று அழைக்கப்பட்ட விஷ்ணு தனுசு என்று சில குறிப்புகள் கூறுகின்றன. திரேதாயுகத்தில் ஸ்ரீராமனுக்கு பரசுராமரால் தரப்பட்ட விஷ்ணு தனுசு துவாபர யுகத்தில் விதுரன் கைகளுக்கு எப்படி வந்தது என்று விளக்கி அருள முடியுமா? சிவதனுசு, விஷ்ணு தனுசு, பிரம்ம தனுசு இவை மூன்றும் கண்வ முனிவரின் தவத்தால் கிடைத்த சக்தி வாய்ந்த தனுசுகள் என்பதையும் தாண்டி இவை மனிதனுக்கு சொல்லும் வாழ்வியல் தத்துவம் என்ன? மகாபாரதத்தில் விதுரன் அவன் செய்த தவத்துக்கு கிடைச்சது பிரம்மதனுசு. அதில் உங்களுக்கு சந்தேகம் தேவையில்லை. விதுரன் யாருன்னு உனக்கு தெரியணும். அவன் மகா தபஸ்வி தான். ஏன்னா வேதவியாசருடைய வழித்தோன்றல். அவன் தவம் பண்ணி பிரம்மதனுசை வாங்கியிருந்தான். ஸோ கிருஷ்ணர் தூது வர்றார் இல்லையா, அப்போ
விதுரன் வீட்டில் போய் சாப்பிட்றாரு. துரியோதனன் வந்து நீ கிருஷ்ணர் கூட சேர்ந்து சதி ஆலோசனை பண்ணியிருக்க, ஆள்காட்டி வேலை பண்ணியிருக்க அப்படின்னு சபையில் திட்டுறான் விதுரனை. விதுரன் கோபத்தில் இருக்கிற போது கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, விதுரா அவன் அப்படியே தான் சொல்லுவான், ஏதோ தெரியாமல் சொல்லிட்டான், அதுக்காக நீ கஷ்டப்பட்டு சேர்த்த பிரம்மதனுசும் முறிக்கக்கூடாது அப்படின்வார். இவர் நோக்கமே அவன் முறிக்கணுன்றது தான். அவன் அதுதான் கரெக்டு, இந்த அயோக்கியனுக்கு இது உதவக்கூடாதுன்னு முடிச்சு விட்டார். அப்போ இந்த பிரம்மதனுசுங்கிறது என்ன, தவம் பண்ணி துரியோதனனுக்கும் யூஸ் ஆகலை, கிருஷ்ணருக்கும் யூஸ் ஆகலை, விதுரனுக்கும் யூஸ் ஆகலை. அந்த மாதிரி நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, இது பிரம்மாவிடமிருந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வரம். நம்ம எல்லாருடைய உடம்பும் பிரம்மதனுசு தான். இது நமக்கும் யூஸ் ஆக மாட்டேன்னுது, கடவுளுக்கும் யூஸ் ஆக மாட்டேங்குது. நம்ம தம் அடிச்சு அது பண்ணி இது பண்ணி தப்பு தண்டை பண்ணி தனி அடிச்சு இந்த உடம்பு எதுக்கும் யூஸ் இல்லாமல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம எல்லாருமே பிரம்மதனுசு தான் வச்சுருக்கோம். இது மகாபாரத காலத்தோட முடிஞ்சு போன ஒரு விஷயம். ராமர் அதுக்கு முன்னாடி வந்த இதில் இந்த பூமிக்கு அடியில் சிவதனுசு இருந்தது. சிவதனுசுன்றது என்ன, தவம். ஸோ யாரோ செய்த தவம் ஆவாகனம் பண்ணுறதுன்னு பேர். அது தகுதியான ஒரு ஆள் வர்ற வரைக்கும் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால் அதை ஒரு பொட்டியில் போட்டு பூமிக்கு அடியில் வச்சுட்டாங்க. அது சீதையை கிடைச்சா இல்லையா, பூமாதேவியினுடைய வடிவத்தில் அவளோட வந்தது. அது யார் முறிக்கிறாங்களோ அவங்களுக்கு வரணும். அப்போது சிவதனுசு என்பது பண்டை தவம். அந்த பண்டை தவத்தை ராமர் முறிக்கிற போது அவருக்கு வர வேண்டி இருந்தது. அதனால தான் ராவணன் தூக்குனாலையும் அவனால் முடியல, இவருக்கு வந்து சேர்ந்துருச்சு. இப்போது பரசுராமர் யார், மச்சக்கூர்ம வராக நரசிம்ம பரசுராமன், வாமன பரசுராமன். அப்போ வந்தவர் அப்படின்னு நேராக டாயின்னு வந்துடுறாரு. வந்துட்டு நீ சிவதனுசை முறிச்சு இந்த விஷ்ணு தனுசை முறியன்றாரு. இதெல்லாம் சும்மா நாடகம். அதாவது எதை செய்கிறாங்களோ அதை ஒரு ரகசியமாக கிளாண்டஸ்டைனாக செய்கிறது தான் அது. இது வந்து கர்வபங்கமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரே விஷ்ணு ஸ்வரூபம், காட்டுக்கு எல்லாத்தையும் விட்டு போய் தவத்தில் உட்காந்து இருந்தாள், அவருக்கு எங்கேருந்து கர்வம் இருந்திருக்கும். ஆனால் இதை முறிங்கிறார். ஸோ ராமர் யார், ரெண்டும் சேர்ந்த ஆள். அதாவது சங்கர நாராயண ஆத்ம ஏவ கச்ச பகவான். பகவான் யார், சங்கர நாராயண ஆத்ம ஏவ, சங்கரனாகவும் நாராயணனாகவும் இருக்கக்கூடிய ஆத்மாக்கு எவன் சொந்தக்காரனோ அவன் தான் பகவான். அப்போ ராமர் இருக்கார் இல்லையா, அவருக்கு சிவதனுசு முடித்த போது அந்த சிவனுடைய சங்கரனுடைய சக்தி கிடைக்கிது. பரசுராமர் கொண்டாந்து இதை உடச்சி காட்டுனோடனே அது வந்து இவருக்கு என்ட்ராகுது. இவர் சங்கர நாராயண ஸ்வரூபமாக இருக்கிறார். விஷ்ணுனாக்கா டார்க் ப்ளூ அண்ட் கருப்பாக இருப்பார், சிவன் செவப்பாக இருப்பார். ஆனால் ராமர் இருக்கார் இல்லையா, நீங்கள்லாம் போய் ஜவுளி கடையில் புடவை எடுக்கிற போது ராமர் கலர் கொடுங்கன்றீங்களே, அந்த கலர் வருது. அவர் டார்க்கு கருப்பார், ப்ளூவும் கிடையாது சிவப்பும் கிடையாது. இந்த ரெண்டையும் குழைச்சி பார்த்தீங்கன்னா வர்ற கலர் இல்லை, அதுதான் ராமர் கலர். ஸோ இதையும் முறித்து அதையும் முறித்த போது அவர் சங்கரநாராயணன்ற சொரூபமாக இந்த உலகத்தில் மாறினார். அதனால் இதில் எல்லாத்துலேயுமே நுணுக்கமான விஷயங்கள் இருக்கும். இது பரசுராமர் அந்த அளவுக்கு ஒரு ஸ்மால் பர்சன் கிடையாது, ரொம்ப பெரிய ஆள். இன்றைக்கி வரைக்கும் பரசுராமர்லாம் இருக்காங்க. அவங்களாம் நித்திய சிரஞ்சீவிகள், ரொம்ப பெரிய நிலைகளை தொட்டவங்க. அவங்கெல்லாம் சாதாரண நிலையில். லாஸ்ட் கொஸ்டின். ஒவ்வொரு மகானுக்கும் வெவ்வேறு காலகட்டங்களில் ஞானம் கிடைப்பது ஏன் என்ற கேள்விக்கு எல்லோருக்கும் ஒரே மாதிரி கிடைக்காது, ஜாதக ரீதியில் அந்த வேளை வந்தால்தான் அவர்களுக்கு கிடைக்கும் என்று பதில் கூறியிருக்கிறீர்கள். தங்களுடைய முன் ஜென்மங்களில் தாங்கள் ஒரு ஞானியாக அல்லது அவதார புருஷனாகத்தானே இந்த பூமியில் அவதரித்திருக்கிறீர்கள். கர்மாக்கள் ஏதும் இல்லாத நிலையில்தான் இந்த அவதாரங்கள் நிகழ்ந்திருக்கும். தாங்கள் ஒரு பிறவி ஞானியாகத்தான் இப்பிறவியில் அவதரித்திருக்க வேண்டும். 35 காலம் லௌகீக வாழ்க்கையை வாழ்ந்த பிறகு தங்களுக்கு இப்பிறவியில் ஏன் இறைவனால் ஞானம் தரப்பட்டது என்பதை விளக்கி. ஒரு ட்ராமா நடக்குது, அதில் உனக்கு ஒரு பாத்திரத்தை கொடுக்குறாங்க, நடித்து முடிச்சுட்டேன். அடுத்த ட்ராமா வர்றபோது அதில் வேற ரோல் தான் வரும். ஸோ லைஃபுங்கிறது ஒரு கண்டினியூட்டி கிடையாது. இட்ஸ் நாட் அப்படியே சீன் பை சீன் ஒரே மாதிரி 7000 வருஷத்துக்கு வந்துக்கினே இருக்காது. இதில் பரமபத விளையாட்டு மாதிரி எணியில் மேலே போகிறதும் உண்டு, பாம்பு வாயில் இறங்குறதும் உண்டு. ஒவ்வொருத்தடையும் தாயம் போட்டு தான் விளையாட்டை ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். அதனால் எற்றைக்கும் 7 பிறவிக்குன்ற மாதிரி டாப்பாக ஒவ்வொரு 1000 வருஷத்துக்கும் ஒரு உத்தமமான பிறவி வரும்.
ஸோ அந்த மாதிரி வர்றது தான் நான் சொன்னது. நான் ஒரு பிறவியில் ராமராக இருந்தேன், ஆனால் மகாபாரத காலத்தில் நான் கிருஷ்ணராக இல்லை, நான் வந்து துரோணாச்சாரியாராக இருந்தேன்றதான். இப்போ ஏன் ராமர் கிருஷ்ணர் ஆகலைன்னு கேட்கக்கூடாது. ராமர் ஏகபத்தினி விரதம், ரொம்ப டிசிப்ளினான தர்மத்தை காப்பாற்றுற ஆள். கிருஷ்ணனுக்கு எண்ட் ரிசல்ட்டு தான் வேணுமே தவிர ரூல்ஸ் எல்லாம் பார்க்கவே மாட்டார். அப்போ ஒரு டிசிப்ளினேரியனை போய் நீ கிருஷ்ணர் வேஷம் கட்ட சொன்னால் அவர் எப்படி காட்டுவார் இல்லையா? அதனால் அவருக்கு அது பிரகஸ்பதியினுடைய அம்சத்தில் துரோணாச்சாரியார் இருக்கக்கூடிய ஒரு வாசனை கிடைச்சது அவருக்கு. அதனால் யூ டோன்ட் கன்ஃபியூஸ், இது ஏதோ கண்டினியூட்டின்னு நினச்சிக்கவே வேண்டியதில்லை. 100 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நல்ல பிறவி வரும், டீசெண்ட். 1000 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு இன்கார்னேஷன் லெவலுக்கு போகக்கூடிய ஒரு உயர்ந்த பிறவி வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நாடிக்க வந்த பாத்திரமே தவிர ஆட்டுவித்தால் அறுவர் ஆடாதாருன்னு நம்மளை யூஸ் பண்ணி வேறு யாரோ தான் இதெல்லாம் ப்ளே பண்ணுறாங்க. நான் உட்காந்து இருக்கேன், ஏதோ வாட்சி கட்டின்னு பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு சொல்லின்னு இருக்கேன், இதெல்லாம் நானா இல்லையா? ஒரு ஸ்பிரிட் இருக்குது உள்ள. ஸோ இந்த பேசுறது கொள்வது இதெல்லாம் பண்ணுறது எல்லாமே அந்த ஸ்பிரிட்டு தான். அதனால் இந்த பாஷை உனக்கு தெரிஞ்சாதான் உனக்கு அந்த அகங்காரம் வராது. அதாவது நான் இந்த உடல் அப்படிங்கிற பாவனை உனக்கு போயிட்டு, இந்த உடல்ன்றது டம்ளரு, அதுக்குள்ளே இருக்கிற பாதாம் கீர் கடவுள்னு உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு அனுபவத்தில் தான் இது புரியும். இல்லைன்னா நீ கண்டினியூஸாக ராமரா இந்த வரியா இப்படி வந்தார், இவர் ஏன் அப்படி போனார், இதெல்லாம் சொல்ல முடியாது. அண்டு இதில் ரெண்டுக்குது. ஒன்று வந்து ஒரு ஹியூமன் பாடியாக ஒரு இப்போ இன்றைக்கி சிவசங்கர் என்று அழைக்கப்படுகிற இந்த உடம்பு ஒரு ஹியூமன் பாடியாக உலகத்தில் வேறு வேறு டைமில் வந்திருக்கும் இல்லையா? அப்படி வர்றபோது அந்த ஆத்மா, அதாவது இன்றைக்கு இந்த ஃபிசிக்கல் பாடியில் அறியப்படுகிற இந்த ஆத்மா இதுவும் நல்லது கெட்டதெல்லாம் செஞ்சுருக்கும் இல்லையா? இந்த பாடி இருக்கு இல்லையா, அதுவும் நல்லது கெட்டதெல்லாம் செஞ்சுருக்கும். அந்த நல்லது கெட்டதுக்குள்ள கர்மாவை நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கும். நான் தான் எக்ஸாம்பிள் கூட சொன்னேனே, எனக்கு ஒரு 10 வருஷம் ஒரே மாதிரி கனவு வரும். என்னன்னா, நான் மோட்டார் சைக்கிள்லேயோ கார்லேயோ போவேன், ஒரு பெரிய வாட்டர் ஏரியா இருக்கும், ஒரு தண்ணி கொட்டின்னு இருக்கும் அருவி மாதிரி, அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கும். நான் அதுக்கிட்ட போகிற போது ஒரு பாம்பு வந்து இப்படி தடுக்கும் என்ன. 10 வருஷம் இதே கனவு, வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் வந்துக்கினே இருக்கும். ஸோ நான் வந்து இந்த ஆன்மீகத்துக்கு வந்த பின்னால் ஜெயின் காலேஜில் ஒரு பையன் இருந்தான் இல்லையா, அவன் குடியாத்தத்துக்காரன். அவன் சொன்னான், இந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒரு நாடி இருக்குது சகாதேவ நாடின்னு, நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கொடுங்க நான் படிக்கிறேன்னு வாங்கின்னு போனான். நான் திருவண்ணாமலையில் இருக்கேன் ஒரு நாள், சாயந்தரம் 5, 4:30, 6 ராவு காலத்தில் மூலஸ்தானத்தில் இருக்கேன். அப்போ 5 PM போட்டு அந்த நோட் புக்கில் அந்த ஆள் எழுதி அனுப்புகிறார், ஜிசி சம்பந்தம்னு பேர், இப்போ உயிரோடு இல்லை அவர். அந்த புக்கை காலையில் கொண்டாந்து கொடுக்குறான். முதல் நாள் நான் ஞாயிற்றுக்கிழமை திருவண்ணாமலையில் இருக்கேன், திங்கக்கிழமை காத்தால் அந்த பையன் வந்து கொடுக்குறான். அதில் வருது இந்த மாதிரி தேவதா கடாட்சத்தோடு நீ இருக்க இந்த பிறவியில் படி. செய்திடவே அந்நாள் கதிர்நடை மேலாய் காணுறும் இந்நாள் அதில் நாகமதில் நற்பறையென பொருந்திட்டோம். பொருந்திடவே ராகு தசையில் இந்த ஓலை அவர் எழுதி கொடுக்கிற நேரத்தில் சந்திரபுக்தி. பொருந்திடவே இந்நாள் நாக நடையுறவே நாளதின் நாக வேளையொட்டி. இப்போ ராகு தசை நடக்குது, ஞாயிற்றுக்கிழமைக்கு ராகுவோட நாள்னு பேர், அதில் ராகு காலம். இவ்வளோ நுணுக்கம் இருக்கு பாரு அதில். இச்சுவடிதனை உரைத்திடலானோம். ஆம் எனவே அருள் நல்க முன்னிலை ஜென்மாவதில் இந்நவனுக்கு அரவமதில் தோஷமுற்று. இவருக்கு முன்பிறவியில் நாகதோஷம் இருந்தது. இப்பிறவி இதில் அன்னவன் குலநிலை தனமொட்டி அத்தோஷமதும் தொடர்புற காண். நான் எந்த குடும்பத்தில் பிறந்தனோ அந்த குடும்பத்திலேயே நாகதோஷம் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி யாருக்கு தோஷம் இருக்கோ அவங்க அந்த குடும்பத்தில் இருப்பாங்க. நாகதோஷம் இருக்கிற, ஏன்னா 7 பிறவிக்கு நாகதோஷம் தொடரும், அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இவர் பிறந்தார். கண்டிடவே முன்னாள் பூர்வ சதுர பிறவியதில் புரிந்திட்ட நிலையொட்டி நிகழ்த்திடும் கால் அன்னவனும் ஏகநிலை அந்தனத்தோனாகி. இதுக்கு முன்பிறவிலே ஒரு பிராமணா இருந்தார். ஆலயச்சார் சக்தி மணாளனொட்டி சிவனுடைய கோயிலில் நிலையதில் குரு நிலையதால் இருந்திட்டான். அங்கே ஒரு குருக்களாக இருந்தார். இருந்திடவே அந்நிலை ஆலயமதில் வன்னியோடு வேம்பு ஒட்டி விருட்சமதில் நிலையுறும் திருப்புற்றொட்டி ஆலயமதில் பழமையுறும் பாம்பதும் வாழ்ந்துர கேள். அவர் பூஜை பண்ணியிருந்த கோயிலை ஒட்டி வன்னி மரம் வேப்ப மரம் இருக்கிற இடத்துல ஒரு பழமையான புத்து இருந்தது.
அதில் ஒரு பாம்பு இருந்தது. கேட்டிடவே அந்நிலை சிறுநிலையாகி பறக்குற. அந்த பாம்பு என்ன பண்ணும், யாரையும் வாழ்நாள் பூரா கடிக்காமல் இருந்தால் அதுக்கு நாகரத்னம் வந்துடும். அந்த நாகரத்னத்தை வச்சு அந்த வெளிச்சத்தில் பாம்பு சின்னதாகிட்டு பறந்து காற்றை சாப்பிடும். காற்றை தான் சாப்பிடும், வேற எந்த ஃபுட்டும் அதுக்கு தேவைப்படாது. ஏக நிசியொட்டி உமிழ்ந்திடும் ரத்தினம் தனக்காய் குறையுற இருந்திட்ட வேளையதில் இன்னவனும் செய்திட்ட செயலொட்டி செப்பிடுவோம். இவர் என்ன தப்பு பண்ணாருன்றதை நாங்கள் சொல்கிறோம். செப்பிடவே அந்நாள் அந்நிலை மனிதனை இன்னவனும் கவர்ந்திட்டு. இவர் அந்த நாகமணியை கவரணும்னு ஆசைப்பட்டு நார்மலாக என்ன பண்ணுவாங்க, அந்த மணி மேலே சாணி வச்சுடுவாங்க. அப்போ அதுக்கு கண்ணு தெரியாது. அந்த மணியை இழந்துட்டா அந்த பாம்பு உயிர் வாழாது, அடிச்சிட்டு செத்து போயிடும். அந்த மாதிரி இவர் ஒரு பாவத்தை செஞ்சார், பாவத்துக்கு காரணமாக இருந்தார். நிலையுற அந்நிலையால் அரவமதும் அரைந்துற்று விழிநிலை புரியுறா நிலையதால் சாபமுற சாற்றிட்டோம். அந்த சாபம் இவருக்கு இருந்தது. சாற்றிடவே அந்நிலையால் இஜென்மாவதில் தேவதா கடாட்சமுடினும். இப்படியெல்லாம் இருந்ததுனால இந்த பிறவியில் இவர் கடவுளுடைய அருள் இருக்குது. தேவதா கடாட்சம் உரினும், கடவுளுடைய அருள் இருந்தாலும் கூட அது பூர்ணத்துவம் அடையாத மாதிரி அந்த சாபம் பிடிச்சி வச்சிருக்கு. இந்நாளொட்டி முழுமையுறா நிலை தனக்காய் ஆகிட அறிந்திடு. அறிந்திடவே அத்தோஷமது இருந்திடவே சர்ப்பமது கீழியுற சிறுநிலை காயமுற்ற கழண்டிட்டோம். கழண்டிடவே அந்நிலை போற்றிட ஏக உபாயமுட்டி உரைத்திடும் கால் சப்தகிரி எல்லைக்கேகி. திருப்பதி மலைக்கு போகிற வழியில் அந்நிலையதில் கபிலீசன் தீர்த்தம் கபில தீர்த்தம்னு ஒன்று இருக்கும், ஒரு போர்டு இருக்கும், ஒரு நந்தி சிலை இருக்கும். அந்த போர்டுக்குள்ளே நீ போனேன்னா ஒரு ஆஞ்சநேயர் சந்நிதி, அதுக்கு முன்னாடி போனால் அந்த குளம், படி ஏறி இப்படி போனாக்கா அங்கே தான் ஒரு குகைக்குள்ளே சிவனும் பார்வதியும் இருப்பாங்க. அதான் கபில தீர்த்தம்ன்றது. முன்னிலையால் பழமையதாய் பழுதுற்ற திருநிலை நம்மாழ்வார் திருச்சன்னதியொட்டி ஒரு நம்மாழ்வாருடைய சிதிலமான கோயில் கூட இருக்கு. சொல்லிடுவோம். சொல்லிடவே சோர்வர உடையவர் திருநிலை ஆலயமதில் பிணிநிலையொட்டி ஏகநிலை வன்னி விருட்சமதில் அமையுற்ற திருப்புற்று தனக்கு ஜென்ம பாகையதில் நாக வேளையொட்டி தரிசனமுற கேள். இவருடைய நட்சத்திரம் இருக்கணும், ராகு காலம் இருக்கணும். அந்த நேரத்தில் போய் அந்த புத்து அங்கே இருக்குது நம்மாழ்வார் சன்னதிக்கு பக்கத்தில், அங்கே தரிசனம் பண்ணணும். பண்ணிவிட்டு 11 நாகலிங்க பூ எடுத்துக்கிட்டு அந்த கபில ஈசனுக்கு அர்ச்சனை பண்ணி இவர் மன்னிப்பு கேட்கணும். அப்போ அந்த தோஷம் போகும் அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா, இதெல்லாம் அப்படியே தான் படிக்கிறேன் நான். அதே மாதிரி போனால் 10 வருஷமாக எனக்கு எந்த காட்சி கனவுல வந்துக்கிட்டே இருந்ததோ அந்த இடம், அதே மாதிரி தண்ணி கொட்டுது, குளங்குது, போகிறேன், ஒரு புத்து இருந்தது அங்கெல்லாம். ஸோ ப்ரே பண்ணுறோம், போயிட்டு சிவனுக்கு அர்ச்சனை பண்ணி வீட்டுக்கு வந்து அண்ணா நகரில் நான் படுத்துட்டேன். அன்றைக்கி நைட்டு அந்த பாம்பு வருது, வந்துட்டு கையை நீட்டு அப்படின்னது. கையை நீட்டுறோம், நான் உன்னை மன்னிச்சிட்டேன். இனிமேல் உலகத்தில் யாரை எங்கே எந்த பாம்பு கடித்தாலும் நீ என்னை கூப்பிடு, நான் அந்த விஷயத்தை எடுத்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ ஒரு சாபம், இந்த சாபம் வரமாக மாற்றப்படுகிறது. இப்படி தான் ஆன்மீகம். ஸோ ஃபார் எவ்ரி திங் தேர் இஸ் அ ஃப்ளாஷ்பேக், ரீவைண்ட், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், ரீப்ளே. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்படி வாழ்க்கையில் நீ அடிபட்டு மிதிப்பட்டு தான் ஞானியாவ. புஸ்தகம் படித்து யாரும் ஞானி ஆனதாக சரித்திரமே கிடையாது. நகி ரட்சதி டுக்குருங்கண்ணி தான். அப்போ சிவசங்கர் பாபா எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறாருன்னா எல்லாம் அடி வாங்கி கற்றுக்கணும் தான். ஒவ்வொன்றா இது கரெக்டு, இப்படி தான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுனால நமக்கு வந்தது. பல விஷயங்கள் இருக்குது. நம்ம எவ்வளவோ விஷயங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிடுறோம். யங் ஏஜில் இருக்கிற போது நமக்கு எல்லாம் ராங்கு ரைட்டெல்லாம் தெரியறதில்ல, அந்த நேரத்துக்கு எல்லாம் ரைட்டாக தான் தெரியுது. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அண்டு த மோர் யூ டாக் அபவுட் இட் வில் பி வெரி பிவில்டரிங் அண்ட் கன்ஃபியூசிங். இப்படியெல்லாம் இருக்கான்ட்டு நாளிலேருந்து நீ உப்புமா சாப்பிட்றதுக்கு பயப்படுவேன். அவ்வளோ பாவங்கள் இருக்குது உலகத்தில். शङ्करं शिवशङ्करं 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 शङ्करं
शङ्करं शिवशङ्करं 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 सर्व अवतारने शिवशङ्कर सकल पराक्रमणे बाबा सर्व अवतारने शिवशङ्कर सकल पराक्रमणे कर्म विनै अழிக்கும் மாய கண்ணபிரானிவனே தர்மம் நலிந்ததனால் மீண்டும் தாரணி வந்தவனே सर्व अवतारने शिवशङ्कर सकल पराक्रमणे அங்குசரேகை கொண்டான் ஆனை முகனிவனே அன்னை கைவேல் வரைந்தான் அழகன் ஷண்முகனே சூலம் ஏந்தி வந்தான் சிவசக்தி ஸ்வரூபனுமே மழுவினை கைப்பிடித்தான் மகாதேவன் இவனே சர்வ அவதாரனே ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா